ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம இன்வென்டாரிஸ்னா என்ன, இல்லுஸ்ட்ரேஷன் 6 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சோனா பண்டார் deals in old colors TV. It has 4 TVs, the particulars of which are given below. You are asked to compute the value of inventory to be included in the balance sheet for the year ended 31st March 2023. இப்ப 4 ஓல்டு டிவியோட மாடல்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? ஒனிடா, பிலிப்ஸ், ஈசி, சோனி கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பென்சஸ் இன்க்வர்ட் டு பிரிங் இன்டு சேலபிள் கண்டிஷன். அப்ப என்ன எக்ஸ்பென்சஸ்? இப்ப இந்த டிவியை செல் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணணும், அதுதான் எக்ஸ்பென்சஸ் இன்கர் டு பிரிங் இன்டு சேலபிள் கண்டிஷன். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு பர்ச்சேசஸ், டைரக்ட்லி ரிலேட்டட் டு பர்ச்சேசஸ் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அது காஸ்ட் பிரைஸ்ல தானே ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த காஸ்ட் பிரைஸும் நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நெட் ரியலைசபிள் வேல்யூ இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். விச் எவர் இஸ் லோயர் கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து ஆன்சர் எழுதுவோம். இப்போ பாருங்க, நம்ம என்ன எழுதணும்? ரெண்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்வென்டாரி ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட் பிரைஸ் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். இப்போ நம்ம காஸ்ட் பிரைஸும் எக்ஸ்பென்சஸும் ஆட் பண்ணணுமா? 10,000 plus 3 என்ன ஆகும்? 13,000. நெக்ஸ்ட் 20,000 plus 2 22,000. நெக்ஸ்ட் 35,000 plus 5 என்ன ஆகும்? 40,000. நெக்ஸ்ட் 50,000 இங்க எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லை, ஸோ 50,000 சேம் தான். நெக்ஸ்ட் டோட்டல்ல பாருங்க, 1,15,000 பிளஸ் 10,000 வருது. அப்ப என்ன ஆகும்? 1,25,000 ஆகும். இப்ப நம்மளுக்கு பாருங்க, காஸ்ட் பிரைஸ் பிளஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, நெட் ரியலைசபிள் வேல்யூ இருக்கு. இப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்வென்டாரி, அதாவது வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்க போறோம். விச் எவர் இஸ் லோயர் தான் நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக். இங்க 13,000 12,000 எது லோயர் அமௌண்ட் பாருங்க? 13,000. நெக்ஸ்ட் இங்க எது லோயர் பாருங்க? 22 30 22,000 தான். ஸோ 22,000. இங்க 40,000 36,000 லோயர் அமௌண்ட் என்னது? 36,000. நெக்ஸ்ட் 50 55,000 50,000 தான் இங்க லோயர். அவ்வளவுதான். இப்ப இந்த க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே ஆட் பண்ணுங்க. 13,000 நெக்ஸ்ட் 22,000 36,000 பிளஸ் 50,000 ஆட் பண்ணுங்க. நீங்க இந்த டோட்டல் வந்து கம்பேர் பண்ணிட கூடாது. 1,25,000 1,39,000 கம்பேர் பண்ணி 1,25,000 எழுதிடாதீங்க. இதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு தேவை வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து விச் எவர் இஸ் லோயர், அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோயர் எழுதிட்டு இந்த நாளை தான் நீங்க ஆட் பண்ண போறீங்க. இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணதுக்கு என்ன வந்துச்சு? 1,21,000. நம்ம ஆன்சர் எப்படி எழுதுவோம்? ஸோ இங்க இது வராது, ஏன்னா நம்ம வந்து 4 ப்ராடக்ட்ஸ் வந்து தனித்தனியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒனிடாக் தனியா, பிலிப்ஸ் தனியா, ஈசி தனியா, சோனி தனியா. ஸோ தனியா தான் வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் டோட்டல் பண்ணியிருக்கோம். அப்ப இன்வென்டாரி ஷுட் பி வேல்யூட் அட் rupees 1,21,000. ஸோ இதான் இல்லுஸ்ட்ரேஷன் 7. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம். The following particulars are presented by M Limited. Deals in clothing. As on 31st March 2023. Compute the value of stock as per Indian Accounting Standards 2. Stock held by M Limited. Cost price எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க? 10,550. Net realizable value 11,500. The details of such stocks were. இப்போ நீங்க இங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கு, நெட் ரியலைசபிள் வேல்யூ இருக்கு, இல்ல எது லோயர் சொல்லி 10,550 தான் லோயர். அப்ப அதுதான் வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் நீங்க எழுதக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பாருங்க, இங்க வந்து கிளாத்திங்லயே 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, காட்டன், உல்லன், சிந்தட்டிக். அப்ப இந்த காஸ்ட் பிரைஸும் இந்த ரியலைசபிள் வேல்யூ தான் கம்பேர் பண்ணி அந்த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கோட டோட்டல் தான் நம்மளுக்கு என்னது? வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வந்து இன்வென்டாரி வந்து வேல்யூ பண்ண காஸ்ட்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பாயிண்ட் எழுதுவோம்? ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எழுதணுமா? ஸோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இன்வென்டாரி should be valued at cost price or net realizable value whichever is lower. இப்ப பாருங்க, காட்டன்ல 5,600 rupees இருக்கு, நெட் ரியலைசபிள்ல 4,960 இருக்கு. அப்ப whichever is lower என்னது?
4960. நெக்ஸ்ட் உள்ளன்ல 3450 4540 3450 தான் லோயர். நெக்ஸ்ட் பாருங்க சிந்தட்டிக்ல 1500 2000 1500 தான் லோயர் அமௌண்ட். நெக்ஸ்ட் டோட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு தேவை அந்த 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் 3 கிளாத்திங் மட்டும் கம்பேர் பண்ணா போதும். இப்போ இந்த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கோட டோட்டல் எழுதுங்க. 4960 plus 3450 plus 1500. இப்போ எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பாருங்க 9910. இப்போ நம்ம என்ன எழுதணும்? இன்வென்டாரி ஷுட் பி வேல்யூட் அட் rupees 9910. illustration 7 and 8. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கம்பேர் பண்ண சொல்றாங்க காஸ்ட் பிரைஸ் நெட் ரியலைசபிள் வேல்யூ. அதுல இருந்து வேல்யூ ஆஃப் க்ளோசிங் இன்வென்டாரியோட வேல்யூ கேக்குறாங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதி நீங்க பாக்ஸ் போட்டு இன்வென்டாரி எவ்வளவு வேல்யூன்னு எழுதா போடும். இப்போ இதுவே தியரி கேட்டாங்கன்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லியிருக்கேனோ ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து 7 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் போலாம். யூடியூப்ல பாக்குறவங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சீனியர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.